புதுச்சேரியில் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாட்டத்திற்கான குடில்கள், பொம்மைகள், நட்சத்திரங்களின் விற்பனை விறுவிறுப்படைந்துள்ளது. பிரான்ஸ் மற்றும் மேற்கத்திய மக்கள் அதிகம் வசிக்கும் புதுச்சேரியில் கிறிஸ்துமஸ் பண்டிகை வெகு சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம். இந்த ஆண்டு கொண்டாட்டத்திற்காக புதுச்சேரி மக்கள் ஆர்வத்துடன் தயாராகி வருகிறார்கள். பண்டிகைக்கு தேவையான அலங்கார பொருட்கள் விற்பனைக்கு பெயர் பெற்ற மிஷன் வீதியில் உள்ள கடைகளில் விதவிதமான பொருட்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. ஸ்டார்ஸ்லாம் பேப்பர் ஸ்டார்ஸ் தான் ஒவ்வொரு வருஷமும் வரும். இந்த வருஷம் எல்இடி ஸ்டார்ஸ்லாம் நிறைய வந்திருக்குது. எல்இடி ஸ்டார்ஸ் 2000 ரூபா வரைக்கும் இருக்குது. ரேட்டை ஒரு பெரிய விஷயமா பார்க்காம எல்லாருமே வாங்கிட்டு போகிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டான்ஸிங் தாத்தாவெல்லாம் பார்க்கும்போது குழந்தைங்க வீட்டில் அழுதா கூட அந்த பேரண்ட்டு குழந்தைங்களை இட்டுட்டு எங்கள் கடையில் காமிச்சு ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு போகும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சீனா, இத்தாலி உள்ளிட்ட வெளிநாடுகளிலிருந்து வரவழைக்கப்பட்டுள்ள பொம்மைகளும் வண்ண விளக்குகளும் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. 1500 ரூபாய் தொடங்கி 25,000 ரூபாய் வரையிலான இத்தாலி குடில்கள் பலரையும் ஈர்த்து வருகின்றன. நிறைய கிறிஸ்மஸ் ஆர்டிகல்ஸ்லாம் இருக்குது. ஸ்டார்ஸ், பெல்ஸ், கிறிஸ்மஸ் ஆர்டிகல்ஸ் எல்லாமே இருக்குது. கிறிஸ்மஸ்க்கு தேவையான எல்லாமே இங்கே கிடைக்கும் போல இருக்குது. எல்லாமே சூப்பராக இருக்குது. ஃப்ளார்ஸ் எல்லாமே இருக்குது. இங்கே குடிலுக்கு தேவையான ஐட்டம்ஸ் கூட இருக்குது. இங்கே இந்த ஷாப் வெளியில் பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. உள்ளே பார்த்தா எல்லாம் இப்படி கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. புது வெரைட்டிஸில் எல்லாமே ஸ்டார்ஸ், நிறைய டெக்கரேஷன்ஸ்லாம் நிறையா இருந்தது. எல்லாத்தையும் விட நிறையா பார்த்துருந்தேன். இங்கே கலெக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. புதுசாக வச்சுருக்காங்க எல்லாமே. டான்சிங் சாண்டா அண்ட் மற்ற கலெக்ஷன்ஸும் ரொம்ப அழகாக இருக்குது. கிறிஸ்துமஸ் பண்டிகையை விமர்சையாக கொண்டாட புதுச்சேரி மக்கள் மட்டுமின்றி அங்கு சுற்றுலா வந்த வெளிநாட்டு பயணிகளும் ஆயத்தமாகி வருகிறார்கள். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ரஹ்மான்.